இஎம்ஐ யாருக்கெல்லாம் முடியும்? சார் ரிஷபராசிக்கு சார். ரிஷப ராசிக்கு. எப்படி 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 எதுக்கு பார்த்தது பணம் கண்டிப்பா திரும்ப வரப்போகுது சார். எங்க பணம் கேட்டாலும் கிடைக்குமா? எங்க பணம் கேட்டாலும் கிடைக்கும். ஒரு 400 ஆமா யார் இவங்க எல்லாம்? எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னது கிடைக்கும்னு வாங்கினதுனால தான் இஎம்ஐயே இருக்கு. அப்புறம் மறுபடியும் ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். ஒரு நிமிஷம், ஒரு மைண்ட் வாய்ஸ் வெளியில வருது. வேலையெல்லாம் கிடைக்குது, காசு தான் கிடைக்கல. கரெக்டா கட்டுவிட்டா இப்படி ட்ரை பண்ணாலும் கண்ணை மூடாம ட்ரை பண்ணாலும் யாருக்கு இஎம்ஐ முடியாது? கும்பராசி. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சிம்மம். சிம்மம் தான். இன்னும் எவ்வளவோ இருக்கு, எவ்வளவோ இருக்கு. சத்தியமா இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நம்பிக்கையில வந்து தயவு செய்துன பொண்டாட்டி வேற வந்திருக்கு. இப்படியே கிளம்பிடு ஐயா. ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமி. கணவன் மனைவி சண்டையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி எது 2026ல? ஏன் சிம்மம். ஏன்? என்ன கொடுமை சரவணனது. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல ராகு எல்லாத்துலயும் மாற்றாரு சார். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. அவன் எவ்வளவுதான் குறைச்சுப்பான் இல்ல? அதாவது இஎம்ஐ அடைக்க முடியாது. சோலி முடிச்சு புதுசா கடனாகுங்கிறீங்க, பொண்டாட்டி புருஷனுக்கு சண்டை வருங்கிறீங்க. அவன் ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் சண்டை வந்தா வெளியில போய் சாப்பிடலாம், வெளியிலயும் சாப்பிட கூடாது. இதெல்லாம் சிம்மம் தான். அட கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? சந்தோஷமா சாப்பிடலாம். 2026 ரிஷபராசி. ரிஷபராசி. எந்த ராசி அடுத்தவங்க லவ்ல போய் அட்வைஸ் கொடுக்க கூடாது, சிக்கலாயிரும்? விருச்சிக ராசிங்க சார். பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. பொது பலன்கள் நிறைவுற்றன.